தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை மின்சாரம் நிகழ்ச்சியில திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு அவரோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு படிப்பறிவு ஜாஸ்தியாயிருச்சு. பெண்களுக்கு. படிப்பறிவு, உலக அறிவு எல்லாத்துலயும் வந்து ஆண்களோட அதிகமாயிட்டாங்க இப்பலாம். ஆனா இது இப்ப முதல்ல சொன்னவன், இதே ஒரு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பெண்கள் வந்து ஒருத்தன லவ்வரா ஏத்துக்கிறதா இருந்தா, அவ்வளோ ஆராய்வாங்க. சீக்கிரம் ஒருத்தன லவ் பண்ணிற மாட்டாங்க. இன்னொன்னு லவ் பண்ணி ஏமாந்துற மாட்டாங்க. லவ் பண்ணுவாங்க. ஒரு பொசிஷன்ல சரியா வரலன்னா அவங்க அழகா விலகிருவாங்க. அவன் தான் காதல் தோல்வி தாடி வளர்ப்பான். தண்ணி எடுப்பானே தவிர, இவங்க ஒரு சில கரெக்ட்டா முடிவு எடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நீ படிச்சிருக்கிய, உலக அறிவு வந்துருச்சு. எங்கேயோ உலகம் போயிருச்சு. இன்னைக்கு அதிகமா லவ் பண்ணி ஏமாந்து தன்னை சீரழிச்சுக்கிறது இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. கஷ்டம் சார். எத்தன நியூஸ். இது இன்னைக்கு முன்னே ஒரு பொண்ண கற்பழிச்சான்னா எவனோ ஒருத்தனா இருப்பான். இன்னைக்கு காதலனா தான் இருக்கான். ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கற்பழிக்கிறான். இல்லன்னா எடுத்து சோசியல் மீடியால போட்டுருவான். போடுறான். இந்த இந்த பாதுகாப்பு, இந்த உஷார் நிலைமை ஏன் பெண்களுக்கு இவ்வளவு படிப்பறிவு வந்து ஏன் வரல? அதான் சார், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவற விடுறோம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்து அத கவனிக்கிறது இல்ல. அது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் அந்த ஜேர்னில தான் இருக்கேன் இப்போ. ம். எப்படி இத சொல்லி புரிய வைக்கிறது? அத சொல்லி புரிய வைக்கணும்னா, நம்ம தெளிவா இருக்கணும். அதான். நம்ம ஜெனரேஷன் தெளிவா இல்ல சார். நம்ம அப்பா, அம்மாக்கு இருந்த தெளிவு நமக்கு இல்ல. அதுதான் பிரச்சனை. எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்கன்னா, "நீ 9 மணிக்கு மேல வெளிய போக்கூடாதுன்னு" ஒரு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாங்க. கூடாது இல்ல 9 எல்லாம் இல்ல. எங்க வீட்லலாம் 5 மணி ஆமா. இல்ல 4 மணி. பகல் சாஞ்சு போகக்கூடாது. அப்ப சொன்னாங்க. ம். அப்ப நம்ம கேட்டோம். ஏன்னா அவங்க சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோம். இப்ப நம்ம பசங்க ஆனா பயம் இருந்தது நமக்கு. நமக்கு கேட்கறதுக்கான உரிமை நமக்கு தரல. திருப்பி ஆமா. ஏன் நான் போகக்கூடாது கேட்டா அடிதான் விழும். அண்ணன் போறான்ல நான் ஆ போகக்கூடாதா? அடி ம். பலார்னு வைப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப பலார்னு வச்சா அவங்க ஜெயிலுக்கு போகணும். ஆமா. அதான். அப்படி ஆயிடுச்சு. சட்டமும் ஒரு கையை போச்சு. ஆமா. ம். ஆனா இப்ப பசங்க கேட்பாங்க. வை சோ வாட்? நான் போனா என்ன? அந்த பதில் சொல்றதுக்கு நம்ம கையில பதில் இருக்கணும். நம்ம கையில பதில் இல்ல. நம்ம மாட்டின்னு இன்னைக்கு இருக்கோம். ஆக அப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு இயலாமையில இருக்காங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமா, நிச்சயமா. நம்ம ஜெனரேஷன் இங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல. மாட்டின்னு மாட்டிக்கிச்சு, இருக்கோம். மாட்டிக்கிச்சு. நம்ம அந்த அந்த வேல்யூஸ நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்களுக்கு உரிமை வந்துடுச்சு. ஆனா அவங்கள 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 சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம கையில தெளிவான பதில்கள் இல்ல. இல்ல. பதில் நம்ம எப்போ நமக்கு அந்த தெளிவான பதில்கள் சொல்றோமோ, அப்ப நீ முட்டாள்ன்னு இவன் சொல்ல மாட்டான். கரெக்ட். எப்படி சொல்லுவான்? ம். இப்போ பதில் வேணும் உங்களுக்கு. ஆ இப்ப இப்ப நான் என்ன சொல்றதுன்னா, எனக்கு 3 பெண் குழந்தைகள். ம். இப்ப என்னோட குழந்தை பொண்ணு 10 மணிக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்னா, நான் என்ன சொல்றேன்? முதல்லலாம் திட்டுவேன். சோ வாட்? ம். அவ போறாளே, அவங்க போறாளே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாளே, நீ மட்டும் எப்படி ஏன் எப்படின்னு? நான் சொல்லுவேன், "நீ வெளியில போறது தப்பில்லம்மா. ம். நம்ம போலாம். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, உனக்கு கஷ்டம். ம். உன்னோட ஃபேமிலிக்கு கஷ்டம். எங்களுக்கெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறம் தான் போலீஸ், உலகம் எல்லாம் வரப்போறது. அவங்களாலலாம் என்ன பண்ண முடியும்? போனது போச்சா? போச்சு, போச்சு. ஆமா. போச்சா? நிறுத்திட்டீங்க. யாருக்கு கஷ்டம்? எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம். ஆ, ஆ. அப்போ நீ வெளிய போறேன்னா, உனக்கு தெரியணும் உனக்கு சுத்தி வர எவ்ளோ டேஞ்சர் இருக்குன்னு. ம். அப்படி ஒரு டேஞ்சர் வந்தா, நம்மளால தாங்கிக்க முடியுமா? அப்ப நம்ம தாங்கிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு, நம்ம ஏன் வாய்ப்பு குடுக்குறோம்? இவ்ளோ நேரம் நம்ம பதில் சொல்றதுக்கு நமக்கு டைம் இருக்கா? இல்ல அவங்களுக்கு பொறுமை கேட்கற இருக்கா? பொறுமை இருக்கா? அவங்களுக்கு கேட்கற பொறுமை அவங்க இருக்கா? பொறுமை இருக்கா? நமக்கு பொறுமை இருக்குமா? நம்ம 100 வலியில இருப்போம். காலு வலிக்கும், தலை வலிக்கும். இல்லன்னா நமக்கு வேற ஏதாவது டென்ஷன் இருக்கும். வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். நாளைக்கு ஷூட்டிங்க பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். இவ்ளோ தூரம் உட்கார்ந்து டக்குன்னு என்ன சொல்லுவோம்? முடியாது. அவ்வளவுதான். போக்கூடாது. சொன்னா அங்க பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு அந்த சிங்கர் கல்பனா ஆமா. பேசியிருக்காங்க. ஆமா. அவ்வளவு மன ஒரு அவ்வளவு ஃபேன்டாஸ்டிக்கா பேசியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ரொம்ப எனக்கு மெனோபாஸ் நடக்கிறது, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு எனக்கு ம். எனக்கு அவ்ளோ போராட்டம் இருக்கு. என்ன நீங்க தூக்கி விட வேண்டாம். என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன அடிக்காதீங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. மீடியாவுக்கே சொல்லிருக்காங்க. ஆமா, இந்த சொசைட்டியா நம்ம அத புரிஞ்சுக்கணும். ம். ஆகாயத்தோட கற்பனைகள். நம்ம வந்து அது பொண்ணு தூக்கமாவது படுத்துருச்சு. ம், எத்தன கற்பனைகள். ம், ஆ மீடியாக்கள் இதுவா ம், இருக்கு. ம். ஆ அவ இந்த அம்மா கேரக்டர் தப்பு சொல்லி புருஷன் சண்டையா வந்து சண்டையா.
அவங்களுடைய எமோஷனல் கேரக்டர் தான் அது. எவ்வளவு அவங்களே ஒரு போராட்டத்துக்குள்ள நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன் சார். அப்போல்லாம் நான் சினிமால அவ்வளவு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். யூ சோஷியல் மீடியால அவ்வளவு ஆக்டிவா இருந்தேன். அந்த ஒரு சில டைம்ல நம்ம எவ்வளவு ஓப்பனா பேசுறோம், என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. ஒரு பாலியல் குற்றம். ம். ஒரு பொண்ண ரேப் பண்ணிட்டாங்க. அப்படின்னா, இப்போ சமூகத்தில நம்ம பார்க்குறது செய்தி பார்க்கும்போது, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ண ரேப் பண்ணிட்டான்னா, அந்த சமூகத்தில பாருங்க, அந்த அந்த ரேப்புக்கான வலியையோ, அந்த இதுக்கானோ கவலைப்படுறத விட, அவன் எந்த கட்சிக்காரன்? அவன் இவன் எந்த ஜாதி? இவன் எந்த ஜாதி? இந்த ம். கட்சிக்காரன தான் மத்த கட்சிக்காரன் திட்டுறது. இந்த ஜாதிக்காரன தான் மத்த ஜாதிக்காரன் அத ஏத்துக்கிட்டு பண்றது. இதுல தான் ஆர்வமா இருக்கே தவிர, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கா? அத அத பெண்ணாவும் இவன் ஒரு குற்றவாளியாவும் பாக்குறது இல்ல. ஆ. இப்ப நான் பேசுறதே இல்ல சார். அதான். நான் எந்த நியூஸ் கேட்டாலும் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்ல. ஏன்னா உடனே இவங்களுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்பயே நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கிற? வேண்டாம், எதுக்கு வம்பு? நான் சொன்னா நீ கேட்க போறியா? கேட்க போறது இல்ல. நம்மளால என்ன முடிஞ்சதோ அதை சைட்ல பண்ணிக்கிறது. ஏதாவது உபகாரம் பண்ண முடியுமா? பண்ணது. நீ குரல் கொடுக்கறதவங்க எல்லாம் வந்து நிஜமாவே அந்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா நீங்க குரல் கொடுக்குறீங்க. அங்கே ஒரு மைலேஜ். ஆ அங்கே என்னன்னா அங்க வந்து பொலிட்டிக்கலா ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? எதிர்க்கட்சி அடிக்க முடியுமா? நீ அப்ப அவனை அடிச்சு அவன் ஒன்னு அடிச்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு அங்கே தான் தப்பு நடக்கும் மேடம். அஹ் ஃபர்ஸ்ட் தப்பு நடக்கிறது அங்கே என்னன்னா அந்த பண்ணினவன் ஒருத்தன். ம். அதை விட இந்த இந்த சொசைட்டியா இவங்க பண்ணறது அட்டூழியத்துல மறுபடியும் அவ ஒரு விக்டிம் ஆகுறா இல்லையா? அது அவள அந்த பொண்ணு ஆறாயிறது. இந்த பொண்ணுக்கு எங்கே போச்சு புத்திங்கிறது. புரியுது அவ பாதிக்கப்பட்டா. இன்னைக்கு வந்து சார். ஒரு 10 வருஷமா நடந்த நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சின்ன சின்ன குழந்தைகளோட பாலியல் வன்முறைகளை எடுத்து பாருங்களேன். அந்த குற்றவாளிகள் எல்லாம் இப்ப எங்க எங்கே இருக்கு? அதுதான் கரெக்ட். நாம தியேட்டர்ல போய் உட்காரும் போது ஒருத்தன் பெயில்ல வெளியே வந்து உட்கார்ந்துருப்பான், நமக்கு தெரியாது. தெரியாது. கரெக்ட், கரெக்ட். அப்ப அதை சரி பண்ணோம்ல நம்ம. சட்டமும் இப்ப இப்ப அந்த நிர்பயாவ டெல்லியில நடந்த விஷயத்த அந்த பையனுக்கு 18 வயசு ஆறதுக்கு 6 மாசம் இருக்குங்கிறதுனால வெளியே அனுப்பிச்சீங்க. 10,000 ரூபாய் கொடுத்து சூயிங் மிஷினையும் கொடுத்து அனுப்பிச்சீங்க இல்லையா? 70 வருஷம் முன்னாடி எழுதின ஒரு சட்டத்தை பேஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க. இப்ப அவன் எப்படி இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? ம். அவன் இப்போ இப்போ ட்ரெயின்ல ஒரு இது நடந்தது. ஆமா. 30 வருஷமா அவன் பண்ணிட்டு இருக்கான் சார். சீரியல் ரேப்ஸ். அப்ப இதுக்கெல்லாம் யாரு இதெல்லாம் பதில் சொல்றது? 70 வருஷம் முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு தேவையான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும் இல்லையா? அது இல்லையே. ஒரு செய்தியா கடந்து போறதுல. ஆமா. அதுக்கு என்ன தண்டனை? என்ன அவன் புடிச்சாங்களா? இப்ப எங்க இருக்கான்? அவன் என்ன தண்டனை அனுபவிச்சான்? அத சொல்லும்போது அந்த அந்த மாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு பயம் வரும். நம்ம சாதாரண மறந்துச்சு சார். செய் எத்தனை குழந்தைகள், அந்த குழந்தைகளோட பேரை சொல்லக்கூடாது சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நடந்த விஷயங்கள் இப்ப யாருக்குமே ஞாபகமே இல்ல. அந்த ஒரு வாரம் பட 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 படன்னு இவ்வளவு யூடியூப்ல பாப்போம், பேசுவோம். அதுக்கப்புறம் ஆச்சு அடுத்து சார். ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு மேல் அதிகாரி, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்ல இருக்கிறது வரை அந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு அந்த குழந்தை தான் காரணம் சொல்லியிருக்காரு ஆமா. மேடை மேல. அந்த குழந்தை துப்பித்து, அந்த துப்பினது தப்பு இல்ல, அந்த முகத்துல துப்பி இருந்ததுனால நம்ம அதையும் இது என்ன சார் இது? 3 வயசு குழந்தைக்கு பாலியல் கொடுமை கொடுக்கறது அது வந்து குழந்தை தப்புண்டாப்ல. சார். இது மனுஷன் பண்ணறது வேலை கிடையாது, மிருகம் பண்ணறது வேலை கூட கிடையாது. ஒரு அரை இது அரைஞ்சாரு. ஏன் அரைஞ்சாருன்னு சொல்லலாம். ஆ, அதுக்குள்ள துப்பிச்சு அரைஞ்சிட்டாருன்னு. அது இது சொல்லாமா? இது இது சொல்லாமா? இது பண்ணி இருக்கிறது வந்து ம். அஹ், என்ன சொல்றது, இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். அத நியாயப்படுத்துறீங்க. அப்புறம் இப்படி தப்புன்னு தெரியும். அத பத்தி நம்ம பேசக்கூட முடியல. என்னன்னா பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு 4 வீடியோ 4 நாளைக்கு பயங்கரமா ஓடும். அதுக்கப்புறம் ஏதாவது இவ்வளவு நாள் போராடணும்ல சார். நான் இப்ப விட்டாச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன குரூப்புக்கு நம்ம பண்றோம், கரெக்ட். சொல்லி கொடுப்போம். நம்ம வீட்டுல இருக்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஒண்ணுதான் நான் பெண் குழந்தைகள்ட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன். நீங்க உரிமை 12 மணிக்கு நான் வெளியே நடக்கலாம், நான் நகைய போட்டு நடக்கணும், இது என்னோட உரிமை, என்னோட பிரதர் இப்படி இருக்கானே, நான் மட்டும் எல்லாம் சொல்லலாம். ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னா நீங்களும் உங்க குடும்பமும் தான் போயிடுச்சு. எல்லாத்தையுமே இழக்கணும். கரெக்ட். யாரும் இருக்க மாட்டாங்க. யூடியூப்ல 10 நாளைக்கு பேசுவாங்க. ஒரு ஆணை வந்து பொண்ணு ஏமாத்திட்டாங்கன்னா, ம். செய்தியா வருதா?
ஏன்னா அதுல சுவாரஸ்யம் இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணோட ஒரு 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 பொண்ணு தன் சுகத்துக்காக ஒரு ஆண்ட்ட அனுபவிச்சுட்டாங்க. இது செய்தியா வருமா? அந்த பொண்ணு ஏமாத்தி விட்டுச்சுன்னா அவன் சொல்லுவானா ஃபர்ஸ்ட்டு? முதல்ல. இந்த பொண்ணு வந்து என்னைய ஏமாத்திட்டு, என்னை இது கலைச்சிட்டு சொல்லுவானா அவன்? செய்தியே இல்ல. இது புரிய மாட்டேங்குது பொம்பளைகளுக்கு. ஒரு பெண்ணும் அ ஆணும் உடல் ரீதியாவும் அ மன ரீதியாவும் அமைப்பே வேற. வேறங்க. அது புரிய மாட்டேங்குது. அமைப்பே ம். வேற. அத நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அத இழந்துட்டோம். அது வந்து பாதிப்பு யாருக்கு? நான் என்னோட ஷோல பார்த்திருக்கேன். 8 அபார்ஷன், 9 அபார்ஷன். அந்த பெண்ணு மனரீதியாவும், உடல் ரீதியாவும் அவ்ளோ ஸ்கார்ஸ் இருக்கும். அவ்ளோ அடிபட்டு இருக்கும். அவளுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில எந்த போச்சு. இடத்துல போச்சு. அதுக்கப்புறம் அவளால அத மீண்டு வரவே முடியாது. அவன் பாட்டுல ஜாலியா சுத்திட்டு இருப்பான். ஆமா. அவன் இப்படி தட்டிட்டு போறதுதான். ஏன்னா அவன் அப்படிதான் உருவாக்கி இருக்கு இந்த ஆனா அந்த பெண்ணுக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்கு. அந்த பெண்ணுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கு. அந்த பெண்ணுக்கு அவ்வளோ அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும்ல. ஆமாமா. அந்த அந்த பெண்ணோட தைரியத்தையும், அந்த பெண்ணோட சகன சக்தியும், அந்த பெண்ணோட யூனோ அறிவையும் அதெல்லாம் வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். வேஸ்ட்டா அத போச்சு. அத வந்து இறக்கிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். நீங்க இறங்கி வந்து பெண் உரிமை சொல்லிட்டு சும்மா ஒரு ஒரு அது வேஸ்ட் ஒரு தான். ஒரு போட்டிக்காக, இது போட்டி கிடையாது. யார் உங்களுக்காக தானே. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும். பெண் உரிமை பேசுறதும், பெண் விடுதலை பேசுறதுமே, ம், அது ஒரு நடிப்பா போச்சு. ம், அது அது இன்னைக்கு அது ஒரு ஓட்டுக்காக, ம், ஆ தனக்கு பதவிக்காக, எல்லாமே ஒரு நடிப்பா, போலியா இருக்கும்போது, அதுக்கு தீர்வு வராது. ம், நான் வந்து ஒரு பெண் உரிமைக்காக பேசுறேன்னா, அத நான் உணர்வுபூர்வமா பேசணும். ஆத்மார்த்தமா பேசணும். பெண்ணோட உண்மையிலேயே பெண்கள் மேல ஒரு அக்கறையா பேசணும். ம். அப்பதான் தீர்வு வரும். நான் வந்து பேசுனனால, அ எனக்கு ஒரு ஆதாயத்துக்காக பேசினா, அது எப்படி தீர்வு வரும்? அந்த மேடம் நீங்க டிஸ்ரோபிங் சொல்றாங்க சார். ம். பெண் உரிமைகள் டிஸ்ரோபிங் இஸ் நாட் ஃபெமினிசம் சொல்றாங்க. இப்போ அம், அதை ஈக்குவேட் பண்றாங்கல்ல. நான் எவ்வளோ கம்மியா ஆடை அணியறேனோ அவ்வளோ தூரம் நான் பெண் ம். பெண் போராளிங்கிறது வந்து ஆமாமா. அதை ஈக்குவேட் பண்றது இதெல்லாமே தப்பா இருக்கு. தப்பு, தப்பு, ஆனா தப்பு. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அவ்வளவுதான் கிழிஞ்சது போச்சு. ஆமா. நீ இங்க இருந்து இதுவரை காமிக்கிறியே, இதுக்கும் என்ன வித்தியாசம்? ம். முதுகுல இவ்வளவு தூரம் பிளவுஸ் போட்டுக்கிறியே, அது இன்னும் கொஞ்சம் கூட கீழே இருந்தா என்ன தப்பு? ம். எனக்கு அதுக்கு பதில் தெரியல. சரி. எனக்கு நிஜமாவே தெரியல. சரி, சரி. அது தெரியும் போது நான் சொல்றேன். அதுக்கு அப்ப அது கூட இல்லாம இல்லாம அப்ப நம்ம ட்ரெஸ்ஸே வேண்டாமே. எதுக்கு? எதுக்கு எல்லாரும் ஒண்ணுமே போட்டுக்காம நடக்கிறோம்? ஆணுக்கு ஆணோட எதுக்கு? ஆணோட உருவம் எப்படி இருக்கும்? பெண்ணோட உருவம் எப்படி தெரியும்? இருக்கட்டுமே. ஆ அப்ப எதுக்கு நம்ம கவர் பண்ணிக்க நீங்க தானே கேக்குறீங்க. கரெக்ட். இங்க இருந்து இதுவரை காமிக்கிறீங்க. இங்க இருந்து புடவை காட்டும்போது இங்க தெரியறது, இங்க தெரியறது. சரி அப்ப ஃபுல்லா யாருமே ட்ரெஸ்ஸே போடலாமே. தெரியுங்களா? ஆண்களுக்கு தெரியுங்களா? பெண்களுக்கு உருவம் இப்படிதான் இருக்குன்ட்டு. இது 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 நம்ம இப்படி ஆர்கியூ பண்ணவே முடியாது. இதுக்கு எண்டே கிடையாது. இதுக்கு ஒரு சரியான பதில் வேணும்னு கேட்கிற கேள்வி வேற. நீங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கிற கேள்வி வேற. இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொல்லக்கூடாதுங்கிற கேட்கிற கேள்வி. ஆனா எனக்கு பதில் வேணும்னா, நான் கேட்கிற கேள்வி வேற மாரி இருக்கும். ம், ஆனா இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க பார்ப்போம். ம். ஒரு பதிலுக்கு இன்னொரு கேள்வி. ஒரு பதிலுக்கு இன்னொரு கேள்வி. அப்ப முடிவு வராது. நீங்க சொன்னீங்கல்ல, எப்படி முடிவு வராதுன்ட்டு. ஒரு பதிலுக்கு நீங்க கேள்வி கேட்டே இருந்தா முடிவு வராது. எனக்கு வந்து நான் முடிவு பண்ணிருவேன். நான் இப்படித்தான்ட்டு. நீங்க என்ன சொன்னா எனக்கு ஏறாது. இல்ல சார், அதனால நீங்க என்ன கார்னர் பண்றதுக்கு இந்த இன்டர்வியூ பண்ணல. அதான் அதான். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ம். சாதாரணமா என் முன்னாடி பல பேர் வந்து உட்காரும்போது ஒரு சில இன்டர்வியூஸ் தான் இப்படி இருக்கும். ம். ஒரு சிலர் வந்து இவங்கள எப்படி மடக்கலாம், இவங்கள்ட்டேந்து வாயிலேந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு எப்படி இத வந்து சென்சிட்டிவ் ஆக்கி எப்படி நம்ம வியூஸ் ஜாஸ்தி கொண்டு போலாம் அப்படிதான் கேட்பாங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரே, ம். அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. 2000 வருஷமா ஆண்டுட்டு இருக்கீங்கல்ல, ம். இப்ப வெளிய போங்க. எதுக்கு நீங்க ப்ரொடியூசராவும் டைரக்டராவும் ஆக்டராவும் நடிகை எல்லாவும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ம். எல்லாரோட வாய்ப்பையும் நீங்க எடுத்துட்டு போறீங்க. நான் சொன்னேன், "டேய் தம்பி, என்னோட படத்தை நீ ப்ரொடியூஸ் பண்றியா? அப்ப நான் ப்ரொடியூசர் இல்லாம போறேன். ம். ஓகேயா? அப்ப நான் ப்ரொடியூசரா இருக்க மாட்டேன். ம். ஓகே. நீங்க மணிப்பாடம் படமா? அப்புறம் நீ இந்த 2000 வருஷம் சொல்ற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ம். உட்காரு, உட்காரு. இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ சொல்றது யாருன்னு எனக்கு தெரியல. ம். நீ சொல்றத ம். 2000 வருஷம் ஆண்ட ஆளு நான் கிடையாது. ஒரு பெண்ணா பல பிரச்சனைகள் உடல் ரீதியாவும்
மன ரீதியாவும் சொசைட்டில இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாம் தாண்டி நம்ம ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு வரும்போது அதோட அது சாதாரணப்பட்ட கஷ்டம் கிடையாது. தெரியாம இருக்கும். பெரிய போராளி மாரியும், இவங்க தான் சமூகத்த தூக்கி நிறுத்தின மாரியும் நெறைய அது ஒரு போய்க்கிட்டு இருக்கு. இது சீக்கிரம் அதெல்லாம் அடங்கிரும். மறுபடியும் இது உங்க சொல்வதெல்லாம் உண்மை. ஆமா. அது வந்து நெறைய நான் பார்த்துருக்கோம். போல்டா அ நீங்க ஹேண்டில் பண்ற விஷயம். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ம், இதுல ஏன்டா தலையிட்டோம்? ம். ஏன்னா நெறைய விஷயங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பெரிய சவாலா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு இதுல என்னன்னா சார், நான் நிறைய கிரிட்டிசிசம் வந்தது ஒரு சின்ன குரூப்ல இருந்து. ம், ஆனா மெஜாரிட்டி இப்ப பெங்களூர் போயிருந்தேன் சார், இந்த நிமான்ஸ்க்கு போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல. எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை சைக்காட்ரிஸ்ட், எத்தனை சோஷியல் ஒர்க்கர்ஸ், ம், நம்ம ப்ரோக்ராம் பார்க்காத ஆளே கிடையாது. அவ்வளோ பாப்புலர், அவ்வளோ அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா நான் வந்து இந்த ஒரு சிலர் கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கல்ல, அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம், நான் ம், கொஞ்சம் கூட பொறுமையா இருந்திருக்கலாம். ம், நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பசங்களை நம்மள திட்ட முடியாது, ம். அவங்களுக்கு பொறுமையா தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆமாமா. இன்னொருத்தரை நமக்கு நம்ம திட்டுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? கரெக்ட். அது எவ்வளவுதான் ம். நம்ம அக்கறையோட பண்ணினாலும் ஒரு பார்க்குறவங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு விஷயம் போகும்போது அதை நம்ம கொஞ்சம் கூட பொறுமையா கையாளலாம். பல விஷயங்கள் நமக்கு கோபம் வரும், ஆனா வெளிப்படுத்திக்கலாம். ஆனா வெளிப்படுத்த கூடாது. ம். ஆனா இன்னொரு விஷயம், அந்த கோவத்தை இதையும் நான் ஏன் வெளிப்படுத்தினா இது இவ்வளவு பாப்புலர் ஆச்சு, ம். ஏன்னா இந்த ஆடியன்ஸ்ல இருந்து பாக்குறதவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ ம். அதுதான் நான் இங்க பிரதிபலிக்கிறேன். பிரதிபலிச்சிருக்காரு. கரெக்ட், கரெக்ட். அதனாலதான் அது கனெக்ஷன் ஆச்சு. இப்ப ம். நான் ஒருத்தரை நம்ம பசங்களை நம்ம திட்டுவோம், பக்கத்து வீட்டு குழந்தைய திட்டுவோமா? ஆமா, மாட்டோம். ஆமா. ஏன்? நமக்கு உரிமை வருது. உரிமை ஆமா. இப்ப எப்போ இருக்க அவங்க என் முன்னாடி வந்து உட்கார்றாங்களோ அவங்க எனக்கு அந்த உரிமை கொடுக்குறாங்க. கரெக்ட், கரெக்ட். அதனால நான் வந்து ம். ஓகே, ஓகே. உரிமை எடுத்து என் குடும்பம் மாதிரி நான் அதை பண்ணுவேன். சால்வ் பண்ணணும். அங்க இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையே இருக்கல. ம். ஆனா இந்த பாக்குறது ஒரு குரூப் இருக்குல்ல, என்னோட அதுக்கு பல பல கோணத்துல இருந்து அதை பாக்குறது. ம். நீ என்ன அதிகாரம் பண்ணறது, ம். நீ என்ன ஆதிக்கம் பண்ணறது, ம். நீ அப்ப அதுக்கு ஒரு ம். ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. ம். ஆக்சுவலி நாங்க அது ஒன்றும் யோசிக்கிறதே கிடையாது. ம். என் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறது நம்ம குழந்தைகள் மாதிரி, நம்ம கரெக்ட். குடும்பம் மாதிரி. என் வீட்டுல நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் நாங்க பண்றேன். இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். ம். பட் அது என்ன பண்ணிருக்கணும், இந்த டைரக்டர் அதை பார்த்திருக்கணும். ம். கரெக்ட். நான் வந்து அந்த சிச்சுவேஷன் உள்ள இன்வால்வ் ஆகினேன். ம். ஒரு ஆங்கரா மட்டும் நான் அதை பண்ணிருந்தேன் வச்சுங்க சார். அது வேற மாரி இருக்கும். அது அப்ப நான் வந்து கோவம் வராது உங்களுக்கு. நான் ஆமா வரக்கூடாது. ஆங்கரா எனக்கு கோவம் வரக்கூடாது. வரக்கூடாது. கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் சொல்லணும், ம். இல்லையா? கரெக்ட், கரெக்ட். அப்படி பண்ணியிருந்தேன்னா இது இது இவ்வளவு சென்சேஷனலா இருக்காது அந்த ப்ரோக்ராம். கரெக்ட். பட் இப்ப நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ம். அந்த டைரக்டர் எடிட் பண்ணும்போது, டேபிள் எடிட் இப்ப நம்ம உட்காந்து பேசணும், ம். பல விஷயங்கள் பேசணும். ஆமா, ஆமா. நீங்க இப்படியே போடுவீங்களா? மாட்டீங்க. ஒரு சிலது நீங்க edit பண்ண உட்கார்ந்து எடுப்பீங்க. எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது என்னெல்லாம் யோசிப்பீங்க? நீங்க யோசிப்பீங்க, இது வெளியே போகும்போது மக்கள் பார்க்கும்போது கரெக்டான விஷயம் கன்வே ஆகுறதா? ம். அவங்க சொல்ல வந்தது ஒண்ணு, ஆனா சொல்லும் போது அவங்க வேற மாதிரி டைவர்ட் சொல்லிட்டாங்க, ஆயிட்டாங்க. இது ப்ராப்ளம் ஆயிடும். ம். இதெல்லாம் யோசிப்பீங்கல்ல. ஆமா, ஆமா, ஆமா. ஆனா நான் மாட்டின ஒரு இடத்துல அங்க இருந்த ஆளு, இது வேற மாதிரி கன்வே ஆகும், இத போட்டு விடு, ஓ! அப்பதான் நமக்கு வியூவர்ஷிப் கிடைக்குங்கிற மாதிரி போச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஆணுக்கு நிகர் பெண்ணுங்கிறது எத நோக்கி போறாங்க? அப்புறம் இன்னைக்கு நெறைய அ பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் தொல்லை அதிகரிச்சுட்டு தான் இருக்குதே தவிர, அது குறையல. அ நாகரிக உலகங்கிறது இன்னைக்கு பெண்கள் வேற மாரி இன்னைக்கு நடிச்சுக்கிருக்காங்க. யாரும் பெண்களுக்கு அட்வைஸ் பண்ற முடியல. அட்வைஸ் பண்ணா பழமைவாதின்றாங்க. ஒரு பெண்ண வந்து இப்படி இருங்க அப்புட்ன்னா, உடனே அங்கே பழமைவாதிங்கிற ஒரு முத்திரை வந்துருது. இது எல்லாருக்கும் முத்தாய்ப்பா, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பா, ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த உங்க மனசுல பட்டத சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காதது அடுத்த விஷயம். நீங்க ஒரு தாய், ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஒரு சரி, இவங்க சொல்றது உண்மையெல்லாம் உண்மையான விஷயம். ஒரே சரி சமமா இருக்கணும் தான். ஆனா இப்ப சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ம், சொசைட்டில பெண்களை பார்க்கறது விதமே ரொம்ப தவறாதான் இருக்கு. ம், குழந்தைகள்லேருந்து அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால நம்மள முதல்ல பாதுகாத்துக்கணும். ஒரு கவர்மெண்டோ, ஒரு டிபார்ட்மெண்ட்டோ, இல்ல ஒரு லீகல் இதோ வந்து நம்மளை பாதுகாக்குங்கிறது அடுத்த விஷயம். அடுத்த விஷயம் கூட ஆனா ஒரு தவறு நடந்தாச்சுன்னா கஷ்டப்படுறது நம்ம தான். So நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்மளோட கடமை. ஸோ முதல்ல அந்த சிச்சுவேஷன் நல்லா இருந்த வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்கணும். இனிமே இன்னும் ஃபர்தர் நம்ம
ஏதோ ஒரு வகையில நம்ம டிட்டோரியேட் தான் ஆயிட்டு இருக்கோம். அதை நம்ம உணரணும். நம்ம உரிமை 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 பேசுறோமே தவிர நம்ம முன்னுக்கு போறோமா கீழே வர்றோமான்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நம்ம சரிஞ்சிட்டு இருக்கோம். கரெக்ட். அதை சரி பண்ணோம்னா நம்ம எங்க தவறு பண்ணுறோம்னு நம்ம அதை உணரணும். அது எங்க ஜெனரேஷனும் உணரணும், அடுத்த ஜெனரேஷனும் உணரணும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் தான் இன்னும் வரப்போற குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறீங்க. நீங்க அவங்கள வளர்க்க போறீங்க. எப்படி ஒரு பெண்ணை வந்து நம்ம பல விஷயங்கள் சொல்லி வளர்க்கிறோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைகளையும் கரெக்டா வளர்க்கறது நம்ம கடமை. அது வீட்லயே ஆரம்பிக்கணும். அது ரெண்டும் ஒரே மாதிரி. ஒரு பெண்ணை மட்டும் தைரியமா சம உரிமை வேணும்னு வளர்த்துனா மட்டும் பத்தாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துக்கிறதுக்கும் வாழறதுக்கும் அவ கூட துணையா வாழ்க்கை துணையா முன்னுக்கு போறதுக்கும் அந்த ஆணை தயார் பண்ணோம் நம்ம. ஸோ இந்த வளர்ப்பு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் வளர்ப்புல இருந்தே இருக்கணும். ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு நைட்டு போய் தான் ஆகணும். அப்போ அந்த அந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெண்ணை ஒர்க் பண்றாங்கன்னா அந்த கம்பெனியும் அந்த பெண்ணை வீட்ல இருந்து வந்து வீட்டுக்கு திரும்பி போறத அந்த பாதுகாப்பு அந்த அந்த கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த நிர்வாகம் வந்து அதை பாத்துக்கணும். அத பேரண்ட்ஸும் அத சப்போர்ட் பண்ணணும். ஆமா. பிகாஸ் நீ நைட்டு போக போற அதனால நீ வேலைக்கு போக கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பெண்ணு கொண்டு வர்றது வேல்யூ இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது சொசைட்டிக்கும் நாட்டுக்கும் அது ரொம்ப முக்கியம். அவ ஒரு அந்த இடத்துல ஒரு ஆணை வச்சா எனக்கு இந்த கவலை இல்லையேன்னா, ஆனா அந்த பெண்ணோட பங்களிப்பு அவ்வளவு முக்கியம். டிவர்சிட்டி அதுதான் அந்த டேபிளுக்கு அந்த ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு அந்த ஒரு நிறுவனத்துக்கு அவ்வளவு வேல்யூ கொண்டு வரும். அங்க வர ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பெண்களோட பிரச்சனைகளை பெண்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஐடி கம்பெனில பெண்கள் யூசர்ஸோட இதை உங்களோட கஸ்டமரோட இது அந்த பெண்ணால இன்னும் பெட்டரா டெலிவர் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு டிவர்சிட்டி வேணும், அந்த மாதிரி வேல்யூ வேணும்னா நீங்க அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த சொசைட்டியா நம்ம இதை ரொம்ப சீரியஸா அணுக வேண்டிய விஷயம். இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆமா. அண்ட் இந்த ஓடிடில வர இந்த ஓடிடி யூடியூப் சென்சர் வரணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணதால. கண்டிப்பா. ஐயோ, ஓடிடி இஸ் பிகம் ரியலி சினிமா கூட தேவையில்லை. ஏன்னா சினிமா யாரும் அதிகம் பாக்குறது இல்லை. ஆமா, ஓடிடி ஹஸ் பிகம் டெரிபிள். சொல்லாம முடியாது. ரொம்ப நன்றி மேடம். வணக்கம் சார். தேங்க்யூ. நாட்டுக்கு தேவையான விஷயம் நிறைய பேசியிருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப அக்கறையோட பேசியிருக்கீங்க. ஆமா, ரொம்ப நன்றி.